யாரு? நான் கேட்கறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு உனக்கு. தள்ளி வாங்கிட்டு வா நீ. தேர்தல் ஆணையம் அரசு. ஏய், தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மாயிரி ஒரு பத்தரிக்கல். ஏய், ஒரு மாய்க்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரையும் போடாங்க. ஆளை மாயிரி. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியில இருக்கு. பிஎல்ஓ போட்டது யாரு? அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் ஹெல்த் லேபர்ஸையும் கணக்கெடுக்க அனுப்புனது யாரு? இந்த திமுக தானே என்று சீமான் சொல்லும் போது ஒரு நிருபர் தேர்தல் ஆணையம் சொன்னா செஞ்சுதானே ஆகணும்னு கேட்கும் போது திடீரென கோபமான சீமான், உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் சொல்றத அரசு கேட்கணுமா? உனக்கு தொடக்கத்துல இருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ தள்ளி வா. எதுக்காக எதுக்குறோம்னு சொல்ற என்று கேட்டதற்கு அந்த நிருபர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க என்று சொல்ல, நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டிருக்க? எதுக்குறோம்னு சொல்லி போட்டிருக்கியா? உன்னை ரொம்ப நாளா பாக்குறேன், நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கேள்வியை முதல்ல கேள்வியா கேளுன்னு சீமான் சொல்ல, மரியாதையா பேசுங்க என்று நிருபர் சொன்னதும், நீ கேள்வி கேட்க கத்துக்கிட்டு வாடா. ஒரு மைக்க தூக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு வந்தா நீ என்ன பெரிய வெங்காயமாடா? ஆளும் முகரையும் பாரு, போடா அங்கிட்டு என்று காட்டமாக நிருபரை சீமான் தாக்கி பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.